புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேயர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேயர்களே, பொதுவாக நம்ம யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கீங்க, நலமா அப்படின்னு கேட்போம். அந்த நலம் அப்படிங்கிறது உடல் நலத்தை மட்டும் பற்றியே இல்லை, இது வந்து மனநலம் சார்ந்த ஒரு விஷயம் கூட. நம்மளுடைய மனம் வந்து திடமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சீக்கிரமாகவே அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட எளிமையாக நம்மளால் வெளியில் வந்துட முடியும். அப்படிப்பட்ட மனநலம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் ஷோவில் கேட்கலாம். உங்களுடைய மனநலம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் மனநல மருத்துவர் டாக்டர் பி ஆனந்தன். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிகளில் வந்து மது பழக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்ற விஷயம் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்றைய தினம் வந்து நம்ம போதைக்கு அடிமையாகக்கூடிய விஷயத்தை பற்றி பேசலாம் டாக்டர். கஞ்சாவாக இருக்கட்டும், கஞ்சா சார்ந்த மற்ற சில போதைப் பொருட்கள்லாம் இப்போ அடிமையாயிட்டே வராங்க இளைஞர்கள். பள்ளி மாணவர்களும் அதில் அடிமையாகி போகிறது ஒரு ரொம்ப அச்சப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், ஒரு கிரைம் நடக்கும்போது அதில் அடிப்படை காரணம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போதைக்கு அடிமையானவர்கள் செய்யக்கூடிய ஒரு குற்றச் செயலாக பார்க்கப்படுது. ஸோ இந்த போதைப் பொருளுக்கு ஏன் அடிமையாகிறாங்க, அந்த போதைப் பொருள் எடுக்கிறதுனால என்ன நடக்குது அவங்களுடைய உடல்ல? அதான் மேடம், இதில் குறிப்பாக கஞ்சா அப்படின்னு சொன்னீங்க. கஞ்சா வந்து ஒரு பெக்யூலியரான ஒரு தாவரம், அது ஒரு பிளான்ட். அது கெனாபிஸ் சட்டைவா அப்படின்னு அதோட தாவரவியல் பேர். ஓகே. அதில் மேரிஜுவானா, ஹாஸ்கீஸ் அப்படின்னு மெக்சிகோவில் மேரிஜுவானான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போது ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்கான்னா ஒரு 1000 பேரில் வந்து ஒரு பேஷண்ட் வந்து டெய்லி உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியிலே வந்து சுகர் கண்ட்ரோலாக இருக்கார். இன்னொரு பேஷண்ட் இருக்கார், ஒரு மைல்டாக ஒரு மெட்ஃபார்மின் மட்டும் எடுத்து 250 மில்லிகிராம் எடுக்கிறாரு, அதுலேயே அவருக்கு கண்ட்ரோலாக இருக்குது. இன்னொருத்தர் வந்து காலையில் ஒரு மாத்திரை சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 1 மில்லிகிராம் கிளைமிப்ரேட் எடுக்கிறார், கண்ட்ரோலாக இருக்குது. இன்னொருத்தர் பார்த்தாருன்னா இன்னொரு ஸ்பெக்ட்ரமில் வந்து 4 வேளைக்கு இன்சுலின் எடுக்கிறாரு, ஆனாலும் வந்து சுகர் கண்ட்ரோலாக இருக்க மாட்டேங்குது. இது வந்து ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். இது அது எல்லா மனநோய்கள்லையும் அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. அது பெரிய ஸ்பெக்ட்ரம். ஓகே. ஸ்பெக்ட்ரம் முறைகேடெல்லாம் சொல்கிறாங்களா, அலைக்கற்றை முறைகேடு, பெரிய ஒரு ஸ்பெக்ட்ரம் அது. அதில் வந்து நம்ம அந்த கஞ்சாங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். அது அந்த கஞ்சா செடியில் வந்து அதோட ரூட் வேர்லேருந்து, இலையிலேருந்து, காம்புலேருந்து பல நூற்றுக்கணக்கான கெமிக்கல்ஸ் அதுலேருந்து கிடைக்கும். நிறைய கெமிக்கல் வந்து மருந்தாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து வந்து சிந்தட்டிக் கெனபினாய்டு அதை எடுத்து வந்து சில மருந்துகள் தயாரித்து குழந்தைங்களுக்கு ரேராக வரக்கூடிய ஒரு சில ஆட்டிசம்னால் வரக்கூடிய ஃபிட்ஸு, டியூபரஸ்குலரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அதனால் வரக்கூடிய ஃபிட்ஸ் எந்த மருந்துக்குமே குணமாகாமல் சில ஃபிட்ஸுக்கு வந்துலாம் மருந்தெல்லாம் கூட கொடுக்குறாங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து அந்த கெனாபிடியால்ங்கிற ஒரு ஆயில் வந்து இந்தியாவிலே அவைலபிள். நானும் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கெலாம் எழுதிட்டு தான் இருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி நிறைய அந்த கஞ்சாங்கிறத பற்றி நிறைய மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அது ஒரு ஹெர்பல், அது வந்து கெடுதல் கிடையாது, அது வந்து பாரதியார் யூஸ் பண்ணார், அந்த ஒரு இலக்கியவாதி யூஸ் பண்ணார், அந்த ஒரு டைரக்டர் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் அது வந்து ப்ரொடக்டிவாக இருப்பார், அது கெடுதல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை நியாயப்படுத்திக்கிட்டு ரேஷ்னலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றும் கிடையாது. ஒரு மனநலம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டெய்லி எனக்கு நான் காலையில் எழுந்திரிச்சு ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சு என்னோடய மனநோயை கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். நான் 3 நாளையும் ஊசி போட்டுட்டு இருந்தாலும் அவன் அக்ரெஷனாக கோபமாக தான் இருக்கிறான், அதுவும் ஸ்பெக்ட்ரமில் தான் வருது. அது மாதிரி வந்து இந்த கஞ்சாங்கிறது வந்து இப்போ திருக்குறளில் ஔவையார் சொன்ன மாதிரி அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் மாதிரி அதுலேருந்து இந்த கஞ்சாலேருந்து ஒரு மருந்து எடுத்து அதை மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுங்கிறது வந்து அது மருத்துவ நிபுணர்கள் ஆராய்ச்சி கூட்டத்தில் நடக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம். இது ராவாக அந்த இலையையும் வேரையும்
எடுத்து அதை ஒன்று திங்கலாம், இல்லைன்னா கடவாயில் வச்சுக்கலாம், இல்லாட்டினா ஸ்மோக் பண்ணலாம், இல்லை இன்ஜெக்ட் பண்ணுறது இருக்கான்னு எனக்கு தெரியல. அது ஆயில் ஃபார்மில் இருக்குது, ஏகப்பட்ட ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகே. காமனாக இங்கே இருக்கிறது வந்து அந்த லீஃப், கஞ்சா லீஃபை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அதுதான் வந்து இங்கே வளர்த்து விற்கிறது. இதெல்லாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னது இந்த ஸ்கூல் பசங்க மனுஷனோட உடம்புலேயே வந்து எண்டோ கெனபினாய்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. உடம்புல நிறைய சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம் கார்டியாக் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், அப்படி மாதிரி உடம்புல வந்து மூளை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மூளை நரம்பு மண்டலம், அதுக்குள்ளே வந்து நிறைய சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து ஒரு எண்டோகென்னபினாய்ட் சிஸ்டம்னு இருக்குது. அந்த எண்டோகென்னபினாய்ட் சிஸ்டம் வந்து அடலசன் ஏஜில் ஒரு இளைஞனுடைய அறிவு வளர்ச்சியை, சிந்தனை திறனை, விசாலமான பார்வையை நிர்ணயிக்குது. ஒரு ஒரு இந்த டீனேஜ் பையன், ஒரு 10லேருந்து 20 வயசுக்குள்ள ஒரு பையன் வந்து ஒரு எவ்வளவு தடவை அந்த கஞ்சாவை யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்து அவனுடைய எதிர்காலமே நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஸ்திரேலியாவில் நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய ஸ்டடீஸ் வந்து இந்த கஞ்சா வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால என்னதான் கஞ்சா அவைலபிளாக இருந்தாலும் அவனுடைய ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த கஞ்சா போய் அவனை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை பற்றி ஆராய்ச்சிகள். இன்னொன்று வந்து இந்த வயசுக்குள்ளே வந்து எவ்வளோ தடவை அவனுடைய அந்த எண்டோகென்னபினாய்ட் சிஸ்டம் போய் அவனை இம்பேக்ட் பண்ணியிருக்கான் அந்த கஞ்சா. அதனால் ஏற்படுற விஷயங்கள், அந்த வயசு சார்ந்த விஷயங்கள், அவைலபிலிட்டினால வந்து அந்த சமூகத்தில் குழந்தைங்களோட எப்படி அதை பற்றி ஆராய்ச்சிகள் வந்து ஆஸ்திரேலியாவில் நிறைய நடந்திருக்கு. அந்த வகையில் வந்து இன்னைய தேதியில் வந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில் கஞ்சா பற்றி வர்ற செய்திகள் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கிற விஷயங்களாக இருக்குது. இப்போ நீங்கள் விக்ரம்னு ஒரு சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அதில் கமல்ஹாசன் சொல்லுவார், அதில் வில்லனை வந்து சரியான சான்ஸு மாட்டிட்டான், அவனை வந்து கொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து இப்போ வந்து அந்த சந்தானம் நம்ம மேட்ரு கிடையாது. விலங்குலேருந்து மனுஷன் வர்றதுக்கு வந்து 60 மில்லியன் வருஷம் ஆயிடுச்சு. விலங்கு வந்து 5 அறிவுலேருந்து 6 அறிவு ஆகிறதுக்கு வந்து 60 மில்லியன் வருஷம் ஆச்சு. இந்த போதைப்பொருள் மட்டும் இந்த இளைஞர்களோட கையில் கிடைச்சிதுன்னு அப்படின்னா பரிணாம வளர்ச்சியில் 5 அறிவு ஆகிடுவான். அம்மாவுக்கும் மகளுக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அதனால் நம்மளோட இவன் நம்மளோட இது இல்லை, நம்ம அதை அழிக்கும். ஏன்னா வந்து கமல்ஹாசனோட பையனை வந்து அந்த வில்லன் கொலை பண்ணியிருப்பார். அவனை இப்போயே போட்டு சரியான வாய்ப்பில் போட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் சொல்லியிருப்பார். அந்த சினிமா வந்து ஒரு மசாலா படம், ஆனால் அதோட பேசிக்கான ஒரு நல்ல விஷயம் அதுதான். கமல்ஹாசன் நடித்த ஒரு மசாலா படம், ஆனாலும் அவரை எதுலேயுமே வந்து அவர் ஒரு நல்ல விஷயத்த சொல்லாமல் அவர் இருக்க மாட்டார் கமல்ஹாசன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த இதில் இருக்கும். அதில் அந்த மாதிரி இந்த கஞ்சானால வந்து மனிதன் வந்து 6 அறிவுலேருந்து 5 அறிவாக போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எந்த ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கிறான், மிதந்துக்கிட்டே இருக்கிறான், கஞ்சா அடித்தா சிரிச்சிட்டே இருப்பான்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது வந்து அந்த இன்ஹிபிஷனே போயிடும், கூச்சமே போயிடும். யாருக்கிட்ட வேணாலும் போய் தைரியமாக பேச முடியும். இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு 4 பேருக்கு முன்னாடி பேச முடியாதவங்க கூட ஒரு மேடையில் போய் நின்று பேச முடியும், கூச்சம் இல்லாமல் கொலை பண்ண முடியும். அது மாதிரி வந்து போதைப் பொருட்களில் நிறைய சொன்னீங்க. அதில் இன்னும் நிறைய இந்த போதை மாத்திரைகள், நைட்ரஸெப்பம், அது பிராண்ட் நேம்லாம் சொல்ல வேண்டாம், சொன்னாலும் தப்பு கிடையாது. நைட்ராவேட்டு, நைட்ரோசன், இதெல்லாம் அட்டை மாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு அட்டை வந்து 28 ரூபா அந்த மாத்திரை. ஓகே. அதை வந்து இப்போது 2000 ரூபான்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை வந்து வாங்கி இந்த பசங்க, ஸ்கூல் பசங்க அதை விற்று அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஓகே. தினம் அந்த மாதிரி கேஸ் பார்க்குறோம். அது வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரியான கதைகள் வந்து
பார்க்க முடியுது. ரொம்ப ஸோ இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நம்ம வந்து மனநலம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக போதைப் பொருளில் அடிக்ட் ஆகி இருக்கக்கூடியவங்க எப்படி அதுலேருந்து வெளியே வரலாம், அதுக்கு என்ன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, இதை பற்றி பேசலாம், தொடர்ந்து பேசலாம். சார், கஞ்சா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க, இல்லை அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போனவங்க தான் நிறைய இருப்பாங்க. அந்த சென்சஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா, ஸோ அப்படியானவங்க வந்து நான் இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு டாக்டர் கிட்ட கூட முன் வந்து சொல்கிறதுக்கு வந்து தயக்கமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன டாக்டர் சொல்கிறீங்க? மேடம், அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போது நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. இது வந்து கெடுதல் கிடையாது, ஹெர்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்திட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அது யூஸ் பண்ணால் அந்த சமயத்தில் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இருக்கும், அதுக்காக தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்க. ஓகே, இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கஞ்சா அடிக்கிறவங்க வந்து கெட்டவங்க கிடையாது. அதேமாரி வந்து கஞ்சா ஆல்கஹால் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது உண்டு. சார் கஞ்சா அடிக்கிறான் டாக்டர் அப்படின்னா, தண்ணி அடிக்கிறவன் வந்து சின்ன ப்ராப்ளம், கஞ்சா அடிக்கிறவனுக்கு பெரிய ப்ராப்ளம் அப்படிலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறது உண்டு, கஞ்சா அடித்தா உள்ளுக்குள்ளே வந்து அவனை விட பெரிய மிருகம், இந்த தண்ணி அடித்தா அவனை விட பெரிய மிருகமாக ஆகிடுவான், கஞ்சா அடித்தா அவனை விட சின்ன மிருகமாக போயிடுவான். மனுஷன் ஒரு மிருகம் தானே. அவனை 100 பலம் வந்து தண்ணி அடிச்சுட்டு டொமஸ்டிக் வயலன்ஸு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டு, அடித்து உடச்சி கை காலெலாம் போன்லாம் உடஞ்சிடுறது, அம்மாவை அடிக்கிறதா, இந்த மாதிரிலாம் இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் தண்ணி அடித்தா எங்கே இருந்தால் அவ்வளோ பலம் வருதுன்னு தெரியாது, தெருவே ரெண்டாக்கிட்டான் அப்படின்னு ஒரு பீர் அடிச்சுட்டு பண்ணுவாங்க. ஆனால் கஞ்சா அடிச்சுட்டு அவன் பாட்டு தானாக சிரிச்சுட்டு அவன் ரூமில் உட்காந்துருக்கான் டாக்டர், தானாக பேசிக்கிட்டு தானாக சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கும் போகிறான் வரான், என் பிள்ளை பைத்தியம் மாதிரி போயிட்டு இருக்கான் வந்துட்டு இருக்கான். அப்படி பெருசு சின்னதுங்கிறது மேட்டர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய கண்ட்ரியில், கனடாவில் சில ஏரியாக்களில் வந்து கஞ்சா வந்து லீகல். ஆனால் அங்கே வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு ஆல்கஹால் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக தயாரிக்கிறாங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது கஞ்சாவை இங்கே நம்ம லீகல் பண்ணால் எல்லா வீட்லேயும் வளர்த்து கண்ணா பண்ணான்னு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம இந்த 140 கோடி பேர் இருக்கிற அந்த நாட்டில் வந்து இதை கஞ்சாவை லீகல் பண்ணுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் கம்பேர்ட் டு ஆல்கஹால், கனாபிஸ் வந்து அந்த அளவுக்கு மோசமானது அல்ல. இன்னைக்கு வந்து டாஸ்மாகை மூடிட்டு கனாபிஸை வந்து சிஸ்டமேட்டைஸ் பண்ணோன்னு வச்சுங்க, நிறைய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் குறையும், நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் குறையும், நிறைய ஹாஸ்பிட்டலில் தேவையில்லாமல் எவ்வளோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் குறையும், எவ்வளோ ஆல்கஹால்னால் வரக்கூடிய எவ்வளோ ப்ராப்ளங்கள் குறையும். அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிற அளவுக்கு ஆட்சியாளர்கள் வர்றது வந்து நம்ம வாழும் காலத்தில் நடக்க போகிறதில்ல. சரி, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இதோட சிகிச்சை இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இப்படி தான். இப்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, கஞ்சா அடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு மருந்து ஒன்று போட்டால் சைடு எஃபெக்ட் வருமா? இது வந்து நான் வந்து ஆயுர்வேதா சாப்பிட்றேன், சித்தா சாப்பிட்றேன், ஹோமியோபதி சாப்பிட்றேன், அது ஹெர்பலாமே, இது கெமிக்கலாமே. ஆமாம், அரளி விதை ஹெர்பல் தான், அப்புறம் கள்ளிப்பால் ஹெர்பல் தான், கஞ்சா ஹெர்பல் தான், அதெல்லாம் தின்னு அப்படிங்கிற மாதிரி ஆகிவிடும் ஒரு கட்டத்தில். டாக்டராக இருக்கிறது ரொம்ப கொடுமை. இது சில நேரங்களில் கண்டதையும் தின்னுட்டு மருந்துன்னு கொடுத்தா மட்டும் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான கேள்வி மேலே கேள்வி, சைடு எஃபெக்ட் வரும், அதை வரும். ஹெர்பல்னு சொல்லிவிட்டு எந்த கருமத்தை வேணாலும் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சுகர் அதிகமாகி டயாலிசிஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறவங்க ஒரு 10 ரூபா மாத்திரம் வந்து டாக்டர் வந்து அவருடைய பிஸ்னஸ்க்காக பண்ணுறாரு. அப்படி பண்ணுற டாக்டர்னு இருக்க தான் செய்வாங்க. எல்லா இடத்துலையும் நல்லது கெட்டதெல்லாம் இருக்க தான் செய்யும். தேவையில்லாமல் ஸ்கேன் எடுக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கிறது எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தான் செய்யும். அது வந்து எல்லாத்தையும் வந்து சிஸ்டமேட்டைஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் வந்து அதே மாத்திரை இலவசமாக பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க, ஜிஹெச்சில் கொடுப்பாங்க, ஸ்டான்லியில் கொடுப்பாங்க, கீழ்பாக்கில், அங்கே போய் வாங்கி சாப்பிட்லாம். அது மாதிரி நான் இந்த கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களே பேஷண்ட்டை ஒத்துழைச்சாங்கன்னா 100% இதுலேருந்து வெளில வந்துட முடியும். கனாபிஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதுக்கு வந்து ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் யூஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு யூஸ் பண்ணலைன்னா கை நடுங்கும், நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கும், நாக்கு வறண்டு போயிடும், ஒரு மாதிரி நில கொள்ளாது, டெலிரியம்
ட்ரெமன்ஸ்னு ஒரு ஸ்டேட் வரும். ஓகே. ஆனால் கெனாபிஸில் என்ன ஒரு என்னன்னா உடம்புக்கு எதுவும் பண்ணாது, மனசு தான் கேட்கும், சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ் தான் இருக்கும். என்னடா இப்படியே இருக்கே, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த அடிச்சப்ப நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு மனசு அது தேடும். ஓகே. இப்படியே இருந்து இப்படியே எதையுமே பிடிக்காம இப்படியே நம்ம உட்காந்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி வந்து அது சைக்கு தான் அதை தேடி போக உடம்பு போகாது. ஆனால் ஆல்கஹாலில் வந்து அதை அடித்தாதான் சார் அவன் எழுந்திருக்க முடியுது, இல்லைன்னா வந்து அவன் கையே எடுத்து எதுவுமே குடிக்க முடியல. அது மாதிரி இந்த வித்ட்ராவலில் வந்து ஃபிசிக்கல் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வந்து கெனாபிஸில் கிடையாது. அது வந்து ஒரு விஷயம். அதனால் வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மருந்துகள் இல்லை. நோய் நாடி நோய் முதல் நாடி கெனாபிஸ்க்கான அண்டர்லைங்காக பைபோலார் டிசார்டரோ, டிப்ரெஷனோ, ஆங்ஸைட்டியோ, ஓசிடியோ, ஸ்கிசோஃப்ரெனியாவோ இல்லை எந்த காரணமுமே இல்லை, பியூராக கெனாபிஸ் அடிக்ஷன் மட்டும்தான் அவனோட ப்ராப்ளம் அப்படின்னோ டயக்னோசிஸ் பண்ணணும். அதை வந்து சைக்காட்ரிஸ்ட் பண்ணுவாங்க. டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அந்த டயக்னோசிஸ்க்கு ட்ரீட் பண்ணணும். ஓகே. பண்ணால் முழுமையாக அதுலேருந்து வெளில வர முடியும். அது டெஃபினட்டாக அதிலோட இம்பேக்ட்லேருந்து முழுமையாக வெளியில் வர முடியும். ஃபியூச்சரில் வந்து அந்த எண்டோகெனாபினாய்ட் சிஸ்டத்தில் வந்து அந்த கெனாபிஸையே வந்து அது மருந்தை சிந்தட்டிக் கெனாபிஸ் ட்ரக்கை எடுத்து அதை கொடுக்குற மாதிரியும் வரதான் போகுது. இப்போ அந்த கெனாபிஸ் ஆயில் சொன்னல இப்போ இருக்குது அவைலபிள்ன்ட்டு, அது வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவ் பண்ணியிருக்கிறது வந்து சில வகையான ஃபிட்ஸுக்கு மட்டும்தான். ஓகே. ஆனால் வந்து ஆஃப் லேபிள் யூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து இப்போது வந்து இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூக்கெலாம் வரேன் அப்படின்னா ஒரு மாத்திரை போட்டால் நெஞ்சு படப்படப்பு இருக்காது, கேமரா ஆங்ஸைட்டி இருக்காது அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து முன்னாடிலாம் மாத்திரை போடுறது உண்டு. இப்போ அந்த 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 கெனாபிஸ் ஆயில் வந்து ஒரு 3 ml குடிச்சு அது வராது, ஆங்ஸைட்டி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தா நான் தலைவலி வந்துச்சு. ஒரு நாள் ஒரு 3 ml குடித்தேன். அது குடிக்க அது வந்து ஓடிஸில் கூட வாங்கலாம். ஆனால் அது வந்து ஆங்ஸைட்டி போச்சு, ஆனால் தலைவலி வருது. அதனால் அது வந்து இஃப் நீடட் அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் அது யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஆனால் அது வந்து இண்டிகேஷன் வந்து ஃபிட்ஸுக்காக மட்டும்தான். கெனாபிடியால்னு ஒரு ஆயில் இருக்குது. ஆஃப் லேபிளில் வந்து நிறைய ஃபிட்ஸுக்கு, எந்த மாத்திரையிலுமே சரியாகாத மனப்பதட்டத்துக்கு, தீவிரமான மனநோய்களில் வந்து சில பிரச்சனைகளுக்கு அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. அதனால் சயின்டிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாகும். ஓகே. ஸோ இந்த போதை பழக்கம்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வர்றதுனால ரொம்ப வருஷமாக அந்த பழக்கத்தில் அவங்க அடிக்ஷனாக இருக்காங்க. என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களோட ஆர்கன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது நடக்குமா? என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் சார்? கஞ்சான்னு இல்லை, கண்டிப்பாக வந்து காம்ப்ளிகேஷனுங்கிறது வந்து ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே காம்ப்ளிகேஷன் தான். ஆனால் நமக்கு தெரிகிறது ஸ்பிரிச்சுவலுங்கிறத விட்டுருங்க, அது தனி. ஃபிசிக்கல் காம்ப்ளிகேஷனுங்கிறது வந்து ஆப்வியஸாக ஆல்கஹாலுக்கு ரொம்ப 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 அதிகம், உடனே காமிக்கிறது. ஓகே. லிவர் டேமேஜ் ஆகுது, அக்யூட்டாக கேஸ்ட்ரைட்டிஸ் ஆகுது, அதெல்லாம் வந்து ஆல்கஹாலுக்கு தான் ரொம்ப அதிகம் இருக்கிறதுலையே. இப்போ அந்த தூக்க மாத்திரை சிலதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுலாம் வந்து ஃபிட்ஸ் நோய் வந்துடும். தொடர்ந்து மாத்திரை ஒரு 4 நாள் மாத்திரை கிடைக்கலன்னா ஃபிட்ஸ் வந்துடும். அது வந்து ஏன்னா அந்த மாத்திரையே ஃபிட்ஸுக்காக கூட கொடுக்கறது உண்டு, அந்த தூக்க மாத்திரை ஃபிட்ஸுக்காக கொடுக்கறது உண்டு. அதை வந்து சயின்டிஃபிக்காக அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணணும். அப்படி இல்லாமல் என்றைக்காவது ஒரு நாள் வந்து அவங்கள ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அவசரமாக எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இதுவரைக்கு வந்து மாத்திரையை போட்டுட்டு விட்டதுனால தான் அவனுக்கு ஃபிட்ஸ் வந்ததுங்கிறது அந்த நேரத்தில் இருக்கிற எமர்ஜென்சி டாக்டர் வந்து அவன்கிட்ட விவரமாக ஃபேமிலி மெம்பர்கிட்ட கேள்வி கேட்டு கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டு இவங்களுக்கு வந்து வேறு இது இடியோபதிக் எபிலெப்சி டயக்னோசிஸ் பண்ணி காலத்துக்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெனிடைன் சோடியம்னு ஒரு ஃபிட்ஸ் மாத்திரை இருக்குது. அந்த ஃபிட்ஸ் மாத்திரை தான் காமனாக கொடுப்பாங்க. அந்த ஃபிட்ஸ் மாத்திரை கொடுத்தா இவனுக்கு அந்த மென்டல் ஹெல்த்துக்கும் ஹெல்ப் பண்ணாது, ஃபிட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணாது, அண்டர்லைங்காக இருக்கிற அந்த எந்த விதமான அடிக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணாது, அவருடைய உடம்பையும் ஆனால் வந்து எனக்கு ஃபிட்ஸ் இருக்குன்னு காலத்துக்கும் சொல்லி ஒரு மாத்திரையை போட்டுட்டு இருப்பாங்க. அவனுடைய லைஃபே வந்து வேற எங்கேயோ வழிகாட்டி கொண்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுற மாதிரியான காம்ப்ளிகேஷன் இருக்குது இந்த போதை மாத்திரைகளுக்கு. அதே மாதிரி வந்து அந்த போதை மாத்திரையில் வந்து இந்த ரொம்ப ஃபேமஸாக டைடால்னு ஒரு மாத்திரை, அதுவும் அப்படி தான். ஹைதராபாத்தில் போய் வாங்கிட்டு வந்தேன் சார்,
ஒரு மாத்திரை வந்து 200 ரூபா. அந்த மாத்திரையை வந்து கரைச்சி இன்ஜெக்ஷனில் எடுத்து ஊசி போட்டுக்கிறது இருக்குது. ஓகே. அது வந்து ஒரு பெயின் கில்லர். அது அந்த பெயின் கில்லரை வந்து அதெல்லாம் ஒரு வெரி டேஞ்சரஸ். அதை நீடில் ஷேர் பண்ணுவாங்க பசங்களுக்குள்ளேயே. அதில் ஹெச்ஐவி வரும், அவனுக்கு இருக்கிற ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, வேற எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து பசங்களுக்குள்ளே வரும். அந்த சமயத்தில் இருக்கிற அந்த ஜோஷில் வந்து எனக்கு நீடில் கிடைக்கலடா, எனக்கு வெயின் கிடைக்கலடான்னா அவன்கிட்ட நீடில் அந்த உன்னோட அந்த சமயத்தில் வந்து அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே. அதெல்லாம் வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதை தாண்டி இன்னும் நிறைய போதைப் பொருட்கள் இருக்குது. ரொம்ப காமனாக இன்றைக்கி சைக்கியாட்ரிஸ்ட் சென்னையில் தமிழ்நாட்டில் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் கெனாபிஸை தாண்டி அந்த தூக்க மாத்திரைகள், அட்டை மாத்திரைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே. அந்த நைட்ரஸெப்பம், நைட்ராவேட், அந்த மாதிரி குரூப் ஆஃப் டேப்லெட்ஸ். அப்புறம் இந்த டைடால் ஐவி, அப்புறம் மெத் கிறிஸ்டல்ஸ். மெத் கிறிஸ்டல் இப்போ வந்து மெத்து இருக்கு இல்லையா, அந்த மெத் கிறிஸ்டல்ஸ் வந்து அதுவும் வந்து ஒரு விதமான இதுதான். அது வந்து பிரெயின் ஸ்டிமுலண்ட். இது எல்லாமே பிரெயினில் வந்து நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. இது வந்து எண்டோகன்னபினாய்டல் சிஸ்டம் இது. அது மாதிரி வந்து இப்போ சிகரெட் வந்து நிக்கோட்டின் சிஸ்டம். அது ஒரு சிஸ்டத்துலேயும் ஒன்று இப்போ வந்து ஆல்கஹால் வந்து காமா அமினோபியூட்ரிக் ஆசிட், காபாங்கிற ஒரு சிஸ்டமில் போய் வேலை பண்ணுது. ஸோ எந்த சிஸ்டத்தில் சம்மந்தப்பட்ட அடிக்ஷன் அவனுக்கு இருக்குன்னு பார்த்து அந்த சிஸ்டம் சம்மந்தப்பட்ட சிகிச்சை கொடுக்கணும். இப்போ இந்த போதை மறுவாழ்வுமைங்கிற பேரில் வந்து இவங்களை அடக்கி வச்சு இவங்க வந்து 19 மாத்திரை கொடுக்குறது. அவன் போதை பேஷண்டானா, அது அவன் ஃபீவர் பேஷண்டானா அந்த ஃபீவர் டைஃபாய்டு ஃபீவரா, மலேரியா ஃபீவரா, பன்றிக் காய்ச்சல் ஃபீவரா, இல்லை வேறு ஏதாவது கண்டுபிடிக்கணும். இவன் வந்து அடிக்ஷன் பேஷண்ட்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அடிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே சார். நம்ம ஸோ திருவள்ளுவர் சொன்னதான் நோய் நாடி நோய் முதல் நாடி வைத்தியம் பார்க்கணும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கார்த்திகே, நான் கோவையிலிருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே சார், உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நைட்ரோவேட், டைட்டால் இது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து கஞ்சா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க, இப்போ அது யூஸ் பண்ணுறது இல்லைங்க எதுவுமே. டாக்டர் கொடுத்ததா நீங்களாம் வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்களா? நான் தனியாக இங்கே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாங்க. அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏதாவது ஆகுமா என்னன்னு கேட்கல அப்படின்னு கால் பண்ணேன். இது வரைக்கும் சைக்காட்ரிஸ்ட் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, டாக்டர்கிட்டலாம் எதுவும் பார்க்கலைங்க. உடம்புல எல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குங்க. உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாத்திரை யூஸ் பண்ணுறது வந்து வெரி டேஞ்சரஸ். உங்களோட மூளையை வந்து கசக்கி புழிஞ்சிரும். உங்கள் ஞாபகம் மறதி, ஏஜ் ஆக ஆக மூளையெல்லாம் சுருங்கி போயிடும். உங்களோட வேலையில் கவனம் செலுத்த முடியாது. எல்லா சிஸ்டமுமே பிரச்சனை ஆகிடும். ஒரு டேஞ்சரஸான மருந்து. நீங்கள் டாக்டரை பார்க்காம அந்த ஒரு மாத்திரை எடுக்கிறீங்க அப்படின்னா வெரி டேஞ்சரஸான மருந்து தான் அது. நீங்கள் கண்டிப்பாக சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள். கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 5 இருக்குது, ப்ரைவேட் சைக்காட்ரிஸ்ட் 10 பேர் இருக்காங்க. யாராவது போய் பாருங்கள், ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுந்தர் சார். ஓகே சார், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? கடலூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் பழக்கம் 10 வருஷமாக இருக்குது சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். அதை நிப்பாடு நிறையா ஒன்றும் வழி பண்ண முடியல. டாக்டர்கிட்ட பார்த்தீங்களா? டாக்டர்லாம் சந்திக்கல சார். கடலூர் மேரேஜ் பண்ணிட்டேன், அது அசிங்கமாக கொஞ்சம் அதுக்கு வெளில காட்டிக்காமல் இருக்கணுமே சொல்லிட்டு தான். சரி, இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இவர் இந்த டிவியில் பேசணும் கேட்கணும்னு கேட்குறாரு என்னன்னு தெரில. ஆனால் வந்து கண்டிப்பாக இவர் இந்த மாதிரி இதுதான் இது வரைக்கும் சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்ததே கிடையாது. ஆனால் ஆல்கஹால்லேருந்து வெளில வரணும்னு அவர் நினைக்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக இதுவே வந்து அவர் அதுலேருந்து வெளில வந்துடுவார். இது வரைக்கும் அவரோட ஈகோ வந்து நான் குடிக்காரன் கிடையாது, யார் தான் குடிக்கல, லேடிஸ்லாம் தான் குடிக்கிறாங்க, குடித்தா தப்பா அப்படின்னு வந்து தன்னோட குடியை வந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பார். குடிக்கிறது வந்து ஒரு நோய். குடிக்கிறதுனால வந்து உடம்பு கெட்டு போகுது, மான மரியாதை கெட்டு போகிறது. அதாவது
அது நம்ம ஏற்கனவே குடி பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். யாரெல்லாம் குடிக்கு அடிக்ட்டு, எந்த அளவுக்கு போனால் அடிக்ட்டு, எந்த அளவுக்கு போனால் சோஷியல் ட்ரிங்கர், எந்த அளவுக்கு போனால் யூஸ், எந்த அளவுக்கு போனால் அப்யூஸ், எந்த அளவுக்கு போனால் மிஸ்யூஸ், எந்த அளவுக்கு போனால் டிபெண்டன்ஸுங்கிறதுக்கெல்லாம் டெஃபினேஷன்ஸ் இருக்குது, WHO டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டுக்கு இது எதுவுமே பொருந்தாது. நிறைய பேர் வந்து மிஸ்யூஸும் அப்யூஸும் தான் இருப்பாங்க. யூஸ் நம்ம ஃபேமிலியோடு குடிச்சு அப்படியே சினிமாவில் டீ தோசை டீ குடிக்க விளம்பரத்தில் வர்ற மாதிரி இருக்கிற குடும்பங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலாம் சாத்தியமே இல்லைங்க. சாப்பாட்டுக்கே பஞ்சத்தில் இருக்கிற நாட்டில் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஆல்கஹால் குடிக்கிறது மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, வந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது எல்லாமே அப்யூஸ் தான் நம்ம நாட்டில் நடக்கிறதெல்லாம். டாஸ்மாகில் போய் சந்தில் உட்காந்துட்டு எங்கே உட்காந்துட்டு குடிக்கிறது வந்து எப்படி அது யூஸாக இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து கடலூரில் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்குது, கடலூர் ஜிஹெச் இருக்குது, நிறைய சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. உடனே சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வந்து இந்த சின்ன பசங்களே இதுக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க. அவங்களோட ஃப்யூச்சர் நினச்சாலே நமக்கு பயமாக இருக்கும். நாள் ஆக ஃபஸ்ட்டு வந்து மறைச்சிருந்து சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும், அதுக்கப்புறமா நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த கன்சம்ஷன் அதிகமாக அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப பாதிப்பாக இருக்கும். அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்குமே வந்து ரொம்ப பயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இவங்க இதுலேருந்து ஆரம்பத்திலே இதுலேருந்து வெளியில் வந்துட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ரொம்ப கொடுமையான விஷயம் தான் மேடம். இது நிறைய குடும்பங்கள் வந்து கண்கூடாவே பார்க்க முடியும். ஆனால் வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிட்டா தான் அது ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு கட்டத்தில் வந்து டினையல் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அது ஒரு ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம். என் பிள்ளை பண்ணவே மாட்டான்னு வந்து தான் மனசே தன்னை ஏமாற்றும். என் பிள்ளைய அப்படியெல்லாம் வளர்க்கலை அப்படிங்கிறது சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வந்து நான் என் பிள்ளை நல்ல பையன்தான், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கொண்டு போய் கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இதெல்லாம் வந்து அவங்களோட ஈகோ வந்து நியாயப்படுத்திகிட்டே இருக்கும். அதாவது நல்லா ஆப்வியஸாக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு கட்டத்தை சொல்கிறது உண்டு, உங்கள் பையன்தான் வந்து ஒரு 10 பேரை அது வாங்கி கொடுத்து அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டான், உங்கள் பையன் தான் வெரி டேஞ்சரஸான பையனாக இருக்கிறான், நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்து அவன் வாழ்க்கையை கெடுத்து வச்சுருக்கீங்க, நான் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஃபேக்ட். நீங்கள் பாருங்கள், அவங்க பையன் பேர் ஹிஸ்ட்ரி எடுங்க, யார் உன் பேர்லாம் சொல்லு, உன் பையன் என்ன, அவன் உன் ஃப்ரெண்டு பேர் என்ன, பிரணவா, ராஜேஷா, இவங்க பேர்லாம் எடுத்து அவன் என்ன படிக்கிறான், அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் நாங்கள் டைம் கிடைக்கும்போது அடுத்தடுத்த கன்சல்டேஷனில் பார்க்கும். இவனுக்கு எப்படி காசு கிடைக்கும், உனக்கு நீ தானே அவனெல்லாம் கொண்டு போய் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இவன் தான் இவனோட லைஃப்பை இவன் என்ன பண்ணலாம், இவனை சொல்லுங்கள். அவன் பையனை வச்சுட்டு சொல்ல முடியாது, அவன் பேஷண்ட்டாக இருப்பாங்க. அவங்க அட்டெண்டர்ஸ் வந்து புரிஞ்சிக்கலங்கிற சமயத்தில் ஓகே சார் இப்படிலாம் பண்ணுறது உண்டு. ஓகே, ஸோ ஃபேமிலி சப்போர்ட் வேணும், ஃபேமிலி வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கங்க. வணக்கம், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க, உங்கள் பேர் சார்? நாங்கள் ஒசூருங்க. என் பேர் கண்ணன். என் ஒய்ஃபுக்கு வந்து பயம், அதிர்ச்சி, படபடப்புன்னு வந்துடுது. ஓகே, உங்கள் ஒய்ஃபோட வயது சொல்லுங்க. வயசு ஒரு 45-47 ஆகும் அவங்களுக்கு. டாக்டர் பார்த்தீங்களா அது வரைக்கும்? பார்த்துருக்கேங்க. அவங்க சில மருந்து, அதாவது அந்த அதிர்ச்சி குறையறதுக்கு 1 மாசம் மருந்து கொடுத்தாங்க, மாத்திரை. பேனிக் அட்டாக்னு சொன்னாங்க. ஆனா அடிக்கடிக்கு அதிர்ச்சி, படபடப்பு வந்து நேகுது. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து அவங்களுக்கு டாக்டர் எந்த வயசுல சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்னு பார்த்தது எப்போ? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸா இருக்குங்க. அந்த மாதிரி. இப்போ 45 வயசா? 47 ஆகுங்க. 10 வருஷமா சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஆமாங்க, 10 வருஷமா இல்ல, அப்பப்போ சாப்பிட்றோம், நடுவுல விட்டுருது. அந்த மாதிரி அதிர்ச்சி, படபடப்பு வருது. வீட்டுல எந்த வேலையும் செய்ய முடியல அவங்களால. 45 வயசு. ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன், பதில் சொல்றேன். அதான் மேடம், இது டிப்பிக்கலாக பேனிக் அட்டாக். 45 வயசு பேனிக் அட்டாக். ஆனால் 10 வருஷம் ட்ரீட்மெண்ட்டு விட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப காமனாக என்னென்னா, பேனிக் அட்டாக்குங்கிறது வந்து ஒரு சிம்டம். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீவருங்கிறது ஒரு சிம்டம், டைஃபாய்டுங்கிறது ஒரு சிண்ட்ரோம், ஹெட்டேக்குங்கிறது ஒரு சிம்டம், பிரெயின் டியூமருங்கிறது ஒரு சிண்ட்ரோம். அது மாதிரி வந்து
நம்ம வந்து அந்த சிம்டம் முக்கியம் கிடையாது. பேனிக் அட்டாக்ங்கிறது ஒரு நோய் கிடையாது. பேனிக் டிஸார்டர்னு ஒரு நோய் இருக்குது, அது வந்து வெரி ரேர் டிஸார்டர். பைப்போலார் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது, காமன் டிஸார்டர். டிப்ரெஷன் டிஸார்டர்னு இருக்குது, ஒரு காமன் டிஸார்டர். ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு இருக்குது, ஒரு காமன். ஸ்கிசோஃப்ரெனியான்னு இருக்குது, அது காமன் டிஸார்டர். ஆனால் பேனிக் அட்டாக்ங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது வந்து ஒரு சிம்டம் தான் பெரும்பாலும். அது மட்டுமே ஒரு டிஸார்டருங்கிறது வெரி ரேர். எந்த சைக்கியாட்ரிஸ்ட்டும் அதை வந்து டயக்னோஸ் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் வந்து பேனிக் அட்டாக்ங்கிறது வந்து பெரும்பாலும் பைப்போலார் டிஸார்டரில் ஒரு சிம்டமாக இருக்கும். பேனிக் அட்டாக்ங்கிறது வந்து பைப்போலார் டிஸார்டரோட ஒரு சிம்டமாக இருக்கும். காமனாக வந்து ஹார்ட் அட்டாக் பீதி அப்படின்னு சொல்லிட்டு போய் லேண்ட் ஆவாங்க, இசிஜி எடுப்பாங்க, ஒரு கார்டியாலஜிஸ்ட் தரவை செக் பண்ணுவார், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க, அதோட முடிஞ்சிடும். அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு அதே வரும், இன்னொரு கார்டியாலஜிஸ்ட் போவாங்க. இதே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த சாப்டரே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதே பேஷண்ட்டுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், சமட்டோஃபார்ம் டிஸார்டர் மாதிரி ஆகிடும். ஸோ பேனிக் அட்டாக்ங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. இவங்களுக்கு அண்டர்லைங்காக ஒரு மூட் டிஸார்டர் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். ஓகே, ஏற்கனவே சைக்காட்ரிஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவரும் சரியாக தான் வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஆனால் இவங்க வந்து ரெகுலராக போயிருக்க மாட்டாங்க. பைப்போலார் டிஸார்டராக இருக்கும் பட்சத்தில் அவர் சரியானதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்கணும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை இருக்குது. விருந்து மருந்து தாண்டா 3 நாளைக்கு, சோறு ஆயுசுக்கும் சாப்பிடுவில்லை. மாமியார் வீட்டுக்கு போனால் 3 நாளைக்கு விருந்து போடுவாங்க, 4வது நாள்லேருந்து சோறுனாவது போடுவாங்கள்ல, அப்படிங்கிற மாதிரி விருந்து மருந்து தான் 3 நாளைக்கு. ஆனால் இவங்க வந்து எமர்ஜென்சின்னு போனோன்னா ஊசி போட்டுட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு திரும்ப அந்த பேனிக் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து போடணும். அதை வந்து இன்டெஃபினட்டாக போடணும். லைஃப் லாங்காக போடணுமானா லைஃப் யாருக்கு எவ்வளோ லாங்குங்கிறது நமக்கு தெரியாது. அது வந்து ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துடுச்சு. எலான் மஸ்க் ஏதோ கண்டுபிடிக்கிறாப்பில்லையா 400 வருஷம் கூட வாழலாம். ஆனால் இன்டெஃபினட்டாக மருந்து எடுத்தால் வாழ்கிற கால வரைக்கும் நல்லபடியாக வாழ முடியும். ஓகே, சைக்காட்ரிஸ்ட் பாருங்கள், மருந்து கண்டினியூஸாக எடுங்க, தொடர்ந்து எடுங்க, அவர் சொல்கிறபடி கேளுங்க. சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள், அவர் கைட் பண்ணுவார். அதுக்கப்புறம் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். நான் காமாட்சி பேசுறேன், வெள்ளிவாக்கத்துல இருந்து. சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சொல்லுங்க மேடம். பையனுக்கு 23 வயசு ஆகுதுங்க சார். அவன் வந்து வேலை செய்துன்னு இருந்தான். இப்போ ஒரு 3 மாசமா வேலை நின்றுட்டு வீட்டுல இருந்தான். ஒரு 2 மாசமா எதிர் வீட்டுல இது மாதிரி பேசுறாங்க, என்ன வந்து போன்ல ட்ராக் பண்றாங்க, அப்படி எப்படின்னு பேசுறான். இல்லடா அதெல்லாம் உங்களுக்கு தாண்டா, எவ்வளவு நான் சொல்லி பாக்குறேன், அது மாதிரி பேசுறாங்க. என்ன படிச்சிருக்காருமா? பிஇ படிச்சிருக்கிறார் சார். முடிச்சிட்டாரா? கோர்ஸ் முடிச்சிட்டாரா? அரியர்ஸ் வச்சிருக்காரா? முடிச்சிட்டாரு. 1.5 வருஷம் ஆகுது. ஒரு இடத்துல 7 மாசம் வேலை செய்தான், ஒரு இடத்துல 6 மாசம் வேலை செய்தான். இப்போ ஒரு 3 மாசமா வேலை விட்டு வீட்டுல இருந்தோம். இப்போ 2 மாசமா இது மாதிரி பண்றோம். அப்புறம் இப்போ வந்து ஒரு 10-20 நாள் வேலை கிடைச்சிருச்சு, போறோம். போயிட்டு காலைல என்ன பண்றோம், இந்த மாதிரி எதிர் வீட்டுல இது மாதிரி பேசுறாங்க, இது பண்றாங்க, நான் போறதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க, அப்படி எப்படின்னு பேசுறான். அப்ப வந்து சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிட்ட பிறகு அங்கிருந்து பண்றான், என் மேல கேஸ் இருக்கிறாங்க, கோர்ட்டுக்கு எப்ப போனோம். இது 2 மாசமா இது மாதிரி ஒரு மாதிரி பேசுறான், என்ன பண்றதுன்னு தெரியல சார். சரிம்மா சரிம்மா, புரியுது, எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது. இது கண்டிப்பாக இவனோட ஏஜ் 23 வயசு, கிராஜுவேட், அந்த போதை பழக்கங்கள்லாம் இருக்கான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது வந்து சைக்காட்ரிக் டிஸார்டர் தான். ஓகே, அக்யூட் பேரனாய்ட் சைக்கோசிஸ், ஒரு ப்ராடாக ஒரு டெர்மினாலஜி சொல்லணும்னா சந்தேக மனக்குழப்பம். 23 வயசு அப்படின்னா டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ன்னு வச்சுக்கோமே, ஒரு 3 நோய்க்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்பர் 1 பைப்போலார் மூட் டிஸார்டர், நம்பர் 2 ஸ்கிசோஃப்ரெனியா, நம்பர் 3 வந்து ட்ரக் இன்டியூஸ்டு சைக்கோசிஸ், ஒரு கஞ்சாவோ இல்லை ஆல்கஹாலோ எடுத்து அதனால் வந்து மனக்குழப்பம். இது என்னென்னா, இதுதான் டிப்பிக்கலாக வந்து இது 3 நாளையும் பிரெயினில் டோப்பமைன்கிற கெமிக்கல் அதிகமாகும். டோப்பமைன் அதிகமாகணுச்சுன்னா இந்த மாதிரி இமேஜினேஷன்ஸ் வரும். மற்றவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா தன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, சேவனை பண்ணுறாங்க, ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க, இமெயில் ஹேக் பண்ணுறாங்க, சாப்பாட்டில் விஷம் வைக்கிறாங்க, எல்லாமே வந்து தன்னை சுற்றியே நடக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே, இது வந்து ஹைப்பர் டோப்பமினர்ஜிக் ஸ்டேட். மருந்து கொடுத்தா மிராக்குலஸாக சரியாகுது. ஓகே,
இந்த மாதிரி மைனர் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் 2 வீக்ஸில் இந்த சமயத்தில் அந்த பையன் வந்து ட்ரீட்மெண்ட்டு கூப்பிட்டா ஒத்துழைக்க மாட்டார். என்ன இதை அம்மா வந்து என்னம்மா அம்மாவே நம்பலைன்னா வந்து வேறு யார் நம்புவா? எதிர்த்த வீட்டுக்காரன் என்னை பற்றி பேசுகிறாங்க, அவங்க என்னை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, கேமராவில் வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்கிறேன், நீனே நம்ப மாட்டீங்கன்னா நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? நம்ம சமயம் சூசைட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி தோணும். ஆமாப்பா அப்படியா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத லிசன் பண்ணணும் முதல்ல. இல்லை நீனா கற்பனை பண்ணிக்கிற, நீ பைத்தியம், நீ லூஸு அப்படின்னு சொன்னால், ஆர்கியூ பண்ணால் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் அவன் நினைக்கிறது 100% உண்மை. அந்த பிலீஃப்க்கு பேர் டெலூஷன் பேர், ஃபால்ஸ் பிலீஃப், ஃபால்ஸ் அன்ஷேக்கபிள் பிலீஃப். அதை ரேஷ்னலாக லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணி அதை உடைக்க முடியாது, ஷேக் பண்ணக்கூட முடியாது. அப்படிங்க உடைக்கிறது, அதை ஷேக் பண்ணக்கூட முடியாது. சைக்காட்ரிஸ்ட் கூட்டிகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கிற பட்சத்தில் இவங்க மட்டுமே தனியாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்தாங்கன்னா அவர் வந்து கைட் பண்ணுவார். ஓகே. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து சில வாரங்களுக்கு வந்து உணவில் கூட மருந்து கலந்து கொடுத்தா கூட அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். ஆனால் லாங் டேர்மில் மருந்து மாத்திரை உணவில் கலந்து கொடுத்துட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. அப்படி கொடுத்தா அவனோட திறமையெல்லாம் போயிடும். அவனே புரிஞ்சுக்கிட்டு அவனோட வியாதிக்கு அவனே மருந்து எடுக்கிற மாதிரி வந்தால் தான் அவனோட அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்றபடி சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இனிஷியலாக சிகிச்சைக்கு ஒத்துழைக்க வைக்கிறதுக்கு வேணால் உணவில் கலந்து கொடுக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்கம்மா. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? உங்கள் பேர்? நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து அழைக்கிறேன், வெள்ளவேடு. ஓகேம்மா, உங்கள் கொஸ்டினை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ட்ரிங்க்கு கடுமையாக இருந்துட்டு நாங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு நைட் இதுவாயிட்டாங்க. அப்புறமா வந்து நான் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனோம். அங்கே வந்து மெடிசன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கிளியர் ஆயிட்டாரு. ஆனாலும் அவருக்கு வந்து அந்த யோசனை வரல, நைட்டில் மட்டும் தூங்க மாட்டேன்றாரு, ஒரு டிஸ்டர்பாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மெடிசன் நாங்கள் கண்டினியூ பண்ணலாமா, சைக்காலஜியை பார்த்துட்டே இருக்கணுமா, இல்லை வேண்டாவா தெரியல. இப்போ தண்ணி சாப்பிட்றது இல்லைல்ல? தண்ணி சாப்பிட்றது இல்லை, ஆனால் சில டைமில் அப்படி எரிச்சல் வருது. நைட் டைமில் தான் எரிச்சலும் ஒரு மாதிரி தலைவலிக்குது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கலன்றாங்க. சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தானே பார்க்குறீங்க? பார்க்குறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கம்மா, தொடர்ந்து பாருங்க. நீங்கள் இப்போ என்கிட்ட சொல்கிற கம்ப்ளைண்ட்லாம் போய் அவர்கிட்டே சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் ஏற்றபடி மாத்திரை மாற்றி கொடுத்தாருன்னா அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. இது வந்து மாற்றி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 மாசம் அப்படிதான் மாற்றி பெரிய டோஸ்ல அப்படி கம்மி பண்ணிட்டே வந்தாங்க. ஆனால் நான் ஒரு 2 நாள் கொடுக்கல, ஆனால் கஷ்டப்படுறேன். அதே மாதிரி வந்து காமெடியில் வர்ற மாதிரி நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், என்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது, நிறுத்திடுவேன், அம்மா மேலே சத்தியம், பிள்ளை மேலே சத்தியம், தொண்டை போட்டு தாந்துறேன் அப்படிலாம் சொல்லுவார். நம்பிடாதீங்க, கண்டிப்பாக திரும்ப குடிப்பார். குடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்குது. அந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் ஒரு கோட் இருக்குது, ஒன்ஸ் அன் ஆல்கஹாலிக் லைஃப் டைம் ஆல்கஹாலிக்னா. அது மாதிரி வந்து இது அந்த பிரெயினோட அந்த ரிவார்ட் சிஸ்டமில் போயிட்டு அந்த ஆல்கஹால் வந்து செட் ஆகிடும். கண்டிப்பாக ஆல்கஹால் திரும்ப சாப்பிட்றது வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். மருந்து தொடர்ந்து கொடுக்கறதுனால எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இப்போ வந்து மாதத்துக்கு ஒரு குவார்ட்டர் அடிக்கிறதுனால வர்ற சைடு எஃபெக்டை விட 15 வருஷத்துக்கு இந்த மாத்திரைனால வர சைடு எஃபெக்ட் ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. அதனால் மாத்திரை போட்டால் சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொன்னார்னா இவர் எஸ்கேப் ஆகி தண்ணி அடிச்சுட்டு தன்னைத்தானே வாழ்க்கையை சீரழிச்சிக்கிறதுக்கு அவர் அறியாமலேயே அவர் மனசை அவரை ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சைக்காட்ரிஸ்ட்டை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம். ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலாம்? இப்போ சில பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க தானாக முன் வரலாம், சில பேர் வந்து வர மாட்டாங்க. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களை எப்படியாவது இதுலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த போதைப் பொருள் அடிக்ஷன்லேருந்து டிஅடிக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? மேடம், வீட்டில் யாராவது ஒருத்தர் தெளிவாக இருக்கணும்.
மனைவியோ பேரண்ட்ஸோ இல்லை யாராவது ஒருத்தர் வீட்டில் தெளிவாக ஒரே ஒரு ஜீவன் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எல்லாருமே போட்டு குழப்பிக்கிட்டு இப்போ வந்து அவர் அண்ணன் இருக்காருன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து ஐயோ நம்ம பின்னாடி நம்மளை ஏன்டா சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டு போனேன்ட்டு எதிர்காலத்தில் குறை சொல்லுவான் அவன், நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அவன் எப்படியோ போயிட்டு போகிறான் அப்படிலாம் வந்து இல்லாமல் யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவர் ஹெல்ப் பண்ணணும். இந்த தொன்னை சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியவங்களே எடுக்காமல் இருக்கிற மாதிரியான சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மனநோயாளிகள்லாம் வந்து கஞ்சா கேஸில் சிறையில் போகிறாங்க, சமூக விரோதிகள்லாம் வந்து பெயில்லையும் இதுலேயும் இருக்கிற மாதிரியான நாடாக இருக்குது நம்ம நாடு. அதனால் அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியவங்களே வந்து போதைப் பொருட்களை விற்றுக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கான தீர்வு வந்து ஒரு நாட்பட்ட நோக்கில் செய்ய வேண்டியது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற விஷயத்தில் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் மனைவியோ பேரண்ட்ஸோ யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவருக்கு நல்லது பண்ணணும்னு துணிஞ்சி கரேஜியஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையிலேருந்து அவனை வெளில கொண்டு வர முடியும். ஓகே சார், கால்ஸ் இருக்காங்களான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேரு முகமதுமா, நான் மெட்ராஸ்ல இருந்து அழைக்கிறேன். சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் சொல்லுங்க சார். சார் நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் பேர் முகமது. எனக்கு வயசு வந்து 66 67 ஆகுது. கடந்த 20 வருஷமா வந்து ஒய்ஃபோட செக்ஸ் வச்சுக்கிற முடியாத சூழ்நிலை. நான் வந்து மாசத்துக்கு 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ மஸ்டர்பேட் பண்றேன். அதனால ஒன்றும் கேள்வி இல்லை சார். ஓகே, எதனால உடலுறவு வச்சுக்க முடியல? இல்ல, அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். சரி, மற்றபடி சுயன்பம் பண்ணுறதுனால எந்த கெடுதலும் கிடையாது. நம்ம என்னதான் சுயன்பம் பண்ணுறதுக்கு கெடுதல் இல்லைன்னு எத்தனை டாக்டர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து சொன்னாலும் அது கெடுதல் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து காலங்காலமாக நம்ம இந்தியா மாதிரியான அந்த சமூகங்களில் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி பல வருஷங்களாக போலி டாக்டர்கள் நள்ளிரவில் வந்து வாலிப வயோதிக அன்பர்கள்னு சொல்லி விளம்பரம் பண்ணி கெடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் மூட நம்பிக்கைகள், முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகள். சுயன்பம் பண்ணுறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் என்னோடய அட்வைஸ் வந்து போனோகிராஃபி வீடியோஸ் பார்க்காம சுயன்பம் பண்ணுங்க. இமேஜினேஷன் பண்ணி பண்ணால் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்றைக்கி வந்து நம்ம எபிசோடில் போதைப்பொருள் அடிக்ஷன்லேருந்து எப்படி டீஅடிக்ட் ஆகணும், அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் மனநலம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. என்ன நேர்களே, மனநலம் சார்ந்த இன்றைய டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.